ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விருது என்னங்க, அவார்டாங்க முக்கியம். விராட் கோலி கூட சேர்ந்து ஆடுறதே எனக்கு வந்து பெரிய விஷயம். எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா வந்து பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு கேம்லேயே வந்து ஆர்சிபி வந்து வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 175 ரன் வந்து அடிக்கணும். அதை வந்து வெறும் 16.2 ஓவர்லேயே வந்து ஆர்சிபி வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. சேஸ் மாஸ்டரான விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரி போட்டு டீமை வந்து கடைசி வரைக்கும் வந்து ஜெயிக்க வச்சுருக்காரு. இதன் மூலமாக ஃபஸ்ட்டு கேம்லேயே ஆர்சிபி வந்து படுபயங்கரமாக ப்ளஸுக்கு வந்து போயிட்டாங்க. ப்ளஸ் 2.137க்கு வந்து போயிட்டாங்க. இன்னொரு புறம் கேகேஆர் வந்து மைனஸில் வந்து 2.137 வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமே வந்து நடப்பு சாம்பியனுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இப்போ இந்த கேமில் வந்து ஒரு சைடு வந்து பவுலிங்கில் குருணால் பாண்டியா மிரட்டியிருப்பார், இன்னொரு சைடு பேட்டிங்கில் ஃபில் சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க 2 பேரும் வந்து மிரட்டியிருப்பாங்க. இதில் வந்து ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த சீசனில் அவர் வந்து கேகேஆருக்காக தான் ஓப்பன் பண்ணார். ஃபில் சால்ட்டு மற்றும் சுனில் நரேன் இவங்க 2 பேரும் வந்து ஓப்பனிங்கில் அதிரடியாக ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் வந்து கேகேஆர் வந்து கப்பே வாங்கினாங்க. இருந்த போதிலுமே நரேன் வந்து ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால நரேனை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஃபில் சால்ட்டை ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சால்ட்டை வந்து ஏலத்தில் விட்டதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்ட் வந்து அதாவது வந்து ஒரு சீசன் ஓகே அதிரடியாக ஆடிட்டார். அடுத்த சீசன் இவருடைய வீக்னஸ் என்னங்கிறத கண்டிப்பாக ஆப்போனண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இவரை வந்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஃபில் சால்ட்டு அந்த ஒரு கோவத்தை ஃபஸ்ட்டு கேமில் ஆர்சிபி மூலமாக வந்து காமிச்சிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடின கேகேஆர் வந்து 174 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த அணியில் ரஹானே மற்றும் நரேன் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆடிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கேகேஆருடைய பெரிய ப்ளஸ்ஸே ஓப்பனிங்கை தாண்டி அந்த ஃபினிஷிங் லைனப் தான். ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங் இந்த மாதிரி பயங்கரமான பேட்டிங் லைனப் வந்து வச்சுருக்காங்க. இருந்த போதிலுமே அவங்க யாருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் வந்து கேகேஆர் பார்த்திங்கன்னா 174 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. எப்படியும் 200+ போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஈடன் கார்டன்ஸில் நல்லா அடித்து ஆடக்கூடிய பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். அதில் வந்து வெறும் 174 தான் அடிச்சிருப்பாங்க. அடுத்த ஆர்சிபி அணியில் ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி. ஃபில் சால்ட் வந்து நல்ல ஒரு தொடக்கம் 31 பந்தில் 56 ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார். 9 4 2 6 அடிச்சிருப்பார். இன்னொரு புறம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 36 பந்தில் 59 ரன்கள் 4 4 3 6ன்னு விராட் கோலி கடைசி வரைக்கும் வந்து நாட் அவுட் பேட்டராக வந்து இருந்திருப்பார். அப்போ இவங்க 2 பேரும் நல்ல ஒரு தொடக்கத்தை ஆரம்பத்தில் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு புறம் வந்து கேகேஆர் வந்து பேட்டிங் பிடிக்கும் பொழுது குருணால் பாண்டியா வந்து பவுலிங்கில் வந்து மிரட்டலாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் 3 விக்கெட் எடுத்திருப்பார். 3மே மெயின் விக்கெட்டு. ஒன்று வந்து கேப்டன் ரஹானே, அவர் வந்து குருணால் பாண்டியா ஓவரில் தான் அவுட் ஆகிருப்பார். அடுத்து ரஹானே அவுட் ஆன உடனே வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வந்தார், அவரை வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். அடுத்து வந்து ரிங்கு சிங்கை வந்து குருணால் பாண்டியா வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். அப்போ வந்து 3 முக்கியமான விக்கெட். வந்து இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க நின்றுருந்தாங்க அப்படின்னாலே ஸ்கோர் கண்டிப்பாக 200க்கு மேலே வந்து போயிருக்கும். அதனால தான் குருணால் பாண்டியாவுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அவார்டை வாங்கினோன்னு குருணால் பாண்டியா என்ன சொல்கிறாருன்னா, அவார்டெலாம் முக்கியம் இல்லைங்க, விராட் கோலிக்கு தான் இது வந்து போகணும். விராட் கோலி தொடர்ந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்திருப்பார். கோலி கூட ஆடினாலே ஒரு புது எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ விருதெல்லாம் தாண்டி கோலி கூட ஆடுறதை நான் வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியை கூப்பிட்டு அவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவார்டை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். நன்றி.